சரி சரி, நீங்கள் சொல்லிட்டு முதல்ல நீங்கள் சொன்னது முக்கியமாக விஜயோட காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. காங்கிரஸ் எதுக்கு வரணும்? திமுகவோட நல்லா இருக்காங்களே. அதாவது காங்கிரஸில் தலையிலேருந்து வால் வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரே ஒரு விருப்பம் திமுக அலைன்னு சொல்லிட்டு வெளியே வரணும்னு. இது பல எலெக்ஷனில் போராடி பார்த்தாங்க. 2021 எனக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் சென்னையில் உள்ள மாவட்ட செயலில் உட்காந்துருக்காரு. அங்கே டெல்லியிலேருந்து ஒரு தூதர் வந்து பேசுகிறாரு, யார் ஸ்டாலினை விட்ட பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க, சீட்டு எனக்கு இத்தனை வேணும் அத்தனை வேணும். அதே நேரம் நான் மந்தவெளியில் என்னுடைய ஆஃபீஸில் வச்சு 2 காங்கிரஸ்காரங்க பக்கத்தில் வச்சு பேட்டி கொடுத்துருக்கேன். எப்படி எங்களுக்கு திமுக கூட்டணி வேண்டாம், அவங்க தலைமை டெல்லியிலேருந்து பேரம் பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே உள்ள சென்னையில் உள்ள தலைவர்கள் என் வலது பக்கம் எடுத்து வருது, எங்களுக்கு கூட்டணி வேண்டாம், எல்லாரும் விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கட்சி வந்து வளராமல் தேஞ்சிக்கிட்டே இருக்குது, தேய்பெறையாக தேஞ்சிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ். இதற்கு முழு காரணம் திமுக தான். ஏன்னா அவங்க இவங்களை எப்படியாவது கசாப்பு கடமை அறுத்துருன்னு பார்க்காங்க, நசுக்கி 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 ஒன்றும் இல்லாமல். இதை வந்து அவங்க கட்சி தொண்டர்கள், கட்சியில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் தலைமை சோனியா அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி கூட முன்னாடி இவங்கெல்லாம் பிடிக்காது. அவங்க சோனியா காந்தி அவங்க தான் கருணாநிதி கிட்ட க்ளோஸ் கான்டாக்ட் வந்து எப்படியாவது இது வச்சு வரட்டுன்னு. ஆனால் இந்த முறை 200% திமுக வெளியே வருது.